லட்சுமணனுடனான சந்திப்புக்கு பிறகு சர்வா உடனே கருடனின் பேஸ்மெண்ட்டுக்கு செல்ல விரும்பினான். அங்கிருந்துதான் அவன் தனது சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்து வந்தான். இருப்பினும் விக்டரும் பவானியும் அவனது முடிவைக் கண்டு தயங்கினர். பாஸ், இப்ப உடனே நம்ம அங்க போறது ரொம்ப ரிஸ்க். நம்மள அங்க வர வைக்கிறதுக்கு அது ஒரு பிளானா கூட இருக்கலாம். நாமளே வாண்டடா போய் ஏன் மாட்டிக்கணும் என்று விக்டர் சொன்னான். உடனே பவானியும், ஆமாம் பாஸ், இன்னைக்கு விட்டுறலாம். 2 நாள் நல்ல டைம் எடுத்து அந்த பேஸ்மெண்ட் பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம அங்க போலாம் என்று சொன்னான். அதை கேட்ட சர்வா அவர்கள் இருவரையும் பார்த்தபோது அவர்கள் சொல்வது சரிதான் என்பதை உணர்ந்தான். உடனே பேஸ்மெண்ட்டுக்கு செல்வது ஒரு டிராப்பாக கூட இருக்கலாம். மேலும் விக்ரமனும் இதை பற்றி சர்வாவை எச்சரித்திருந்தார். அதோடு சர்வா எந்தவிதமான சிக்கலிலும் மாட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. கருடன் ஒரு தந்திரமான நரி. லட்சுமணன் கருடனைப் போலவே தந்திரமானவனாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் மீறி சர்வா எப்படியோ லட்சுமணனை நம்பினான். சர்வா எல்லாவற்றையும் யோசித்துப் பார்த்துவிட்டு, சரி, நாங்க தனியா போகல. நான் ஃபர்ஸ்ட் கரிகாலனை மீட் பண்றேன். எனக்காக அவர் இந்த வேலையை செய்வார் என்றான். இதைக் கேட்ட பிறகு விக்டர் நிம்மதி பெருமூச்சு விட்டு, சரி பாஸ், ஆனா இப்ப நாம எங்க போறோம் என்றான். விக்டரின் கேள்வியைக் கேட்டு சர்வா ஒரு கணம் யோசித்துவிட்டு பின்னர் தன் பாக்கெட்டிலிருந்து அவன் போனை எடுத்து உடனே கரிகாலனுக்கு கால் பண்ணினான். மறுபுறம் கரிகாலனும் சர்வாவின் அழைப்புக்காக காத்திருந்தார். அதனால் சர்வாவின் கால் வந்தவுடன் கரிகாலன் போனை எடுக்க அவருக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்டான். கரிகாலன் உடனே, டைகர், நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு, நான் உடனே அங்க இருப்பேன் என்று சொன்னார். சர்வா டைகராக இருப்பதன் சக்தி என்ன என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்ந்தான். கரிகாலனின் வீட்டிற்கும் அவன் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தூரத்தை கணக்கிட்ட சர்வா, சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் சென்ட் பண்றேன். உங்களால எவ்வளோ சீக்கிரம் அங்க வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்க வாங்க என்று சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவன் போனை விக்டரிடம் கொடுத்து, கரிகாலனுக்கு நாம செகண்ட் டைம் மீட் பண்ண அட்ரஸையும் லொகேஷனையும் சென்ட் பண்ணு என்றான். அதைக் கேட்ட விக்டர் தலையசைத்து சர்வாவிடமிருந்து போனை வாங்கி உடனடியாக கரிகாலனுக்கு மெசேஜ் அனுப்பினான். அதை பார்த்த பவானி, பாஸ், நாம இப்போ கரிகாலன் சாரை பார்க்க போறோமா என்று கேட்டான். சர்வா முன் கண்ணாடி வழியாக அவனை பார்த்து, ஆமா, ஆனா நாம இல்ல, நான் பார்க்க போறேன். இந்த பிரச்சனைய இன்னையோட நான் முடிக்க போறேன். இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நாம நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்க முடியும் பவானி. கருடன் மாதிரி ஒருத்தனுக்காக நாம இவ்வளவு டைம் எடுத்துக்க கூடாது. போற வழியில நான் உன்னை டிராப் பண்ணிட்டு நானும் விக்டரும் இனிமே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் என்றான். அதை கேட்ட பவானி கொட்டாவி விட்டு, ரொம்ப நன்றி பாஸ், என்னன்னு தெரியல, நல்ல தூக்கம் வருது என்றான். பவானியின் நகைச்சுவைக்கு சர்வா கொஞ்சம் சீரியஸாக, பார்த்து பவானி, நம்ம பிசினஸ்ல இப்படி நேரங்காலம் இல்லாம தூக்கம் வந்தா எவனாவது ஒருத்தன் ஒரு புல்லட்ல உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிருவான் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் பவானியின் தூக்கம் மறைந்து அவனது கண்கள் பெரிதாக விரிந்தது. இந்த நேரத்தில் ஒரு கார் திடீரென்று அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. அதன் கதவு திறந்தது. கரிகாலன் டிசைனர் உடைகளில் வெளியே வந்தார். 50 வயதிலும் அவர் 30 வயது இளைஞனைப் போல மிகவும் ஃபிட்டாக தெரிந்தார். கரிகாலனை அங்கு பார்த்ததும் பவானி, கரிகாலன் சார் வந்துட்டாரு, நான் இங்கிருந்து டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு பவானி காரை விட்டு இறங்கினான். அதே சமயம் விக்டரும் சர்வாவை பார்த்து, பாஸ், நீங்க 2 பேரும் தனியா பேசுங்க, நான் வெளியே நிக்கிறேன் என்றான். விக்டர் காரிலிருந்து இறங்கவும் கரிகாலன் அங்கே வரவும் சரியாக இருந்தது. கரிகாலன் கார் கதவை திறந்து உள்ளே வந்து, என்ன விஷயம் டைகர், சொல்லு, என்ன பேசணும் என்று கேட்டார் கரிகாலன். சர்வா அவரை ஆச்சரியமாக பார்த்து, நான் சொன்ன அட்ரஸ்ல உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நாம இப்படி போற வழியிலேயே சந்திப்போன்னு எதிர்பார்க்கல. ஆமா, நீங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் இங்க வந்தீங்க? நீங்க வச்சிருக்கிறது காரா இல்ல பிளைட்டா என்று கேட்டான் சர்வா. அதை கேட்ட கரிகாலன் கொஞ்சம் சிரித்தபடியே, உண்மையை சொல்லணும்னா நான் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன். ஆனா எனக்கு டைகரை சந்திக்கிறத விட அந்த வேலை பெரிய விஷயம் இல்ல. சொல்லு, நான் என்ன பண்ணணும் என்று கேட்டார். சர்வாவுக்கு இவரை போன்றவர்களை மிகவும் பிடித்திருந்தது.
ஒரு மாஃபியா குழுவின் தலைவராக இருப்பது எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதையும் அவன் மீண்டும் உணர்ந்தான். கருடன் ரொம்ப கொடூரமான சில விஷயங்களை பண்ணிட்டான். அவன் கூட வேலை செய்யற காட்ஸ் ஃபேமிலியை தூக்கி அவங்கள ஹோஸ்டேஜா வச்சிருக்கான். நான் அவங்கள காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் அவன் அவனோட பேஸ்மெண்ட்ல மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்று கொஞ்சம் விளக்கி சொன்னான். அதை கேட்ட கரிகாலன் சிறிது நேரம் அவனையே பார்த்துவிட்டு, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு என்று கேட்டார். அதற்கு சர்வா, அது ரொம்ப பெரிய கதை. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் ஆதிசேஷனை எனக்கு எதிரா யூஸ் பண்ண பார்க்கறான் என்றான். என்ன என்று கரிகாலனின் கண்கள் கோபத்தால் நிறைந்து, நீதான் டைகர்னு அவனுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சும் அவன் மிரட்டுறானா என்று கேட்டார். அதற்கு சர்வா, இல்ல, அவன் என்கிட்ட பர்சனலா எதுவும் பண்ணல. ஆனா அவன் எனக்கு ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிற மாதிரி என்னோட ஸ்பை கிட்ட இருந்து நியூஸ் வந்துச்சு. ஆனா அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நாம அந்த ஃபேமிலிய அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும் என்றான். கரிகாலன் உடனே ஒருவித சந்தேகத்துடன், ஆனா டைகர், அது யாரோட ஃபேமிலி என்று கேட்டார். அதற்கு சர்வா, என் ஸ்பையோட ஃபேமிலி. அவன் ஃபேமிலிய சேஃப்டியா அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் கையில ஒப்படைக்கிறேன்னு நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என்றான். அதை கேட்ட கரிகாலன் உடனே, எனக்கு தெரியும் டைகர், என்ன நடந்தாலும் நீங்க உங்க வார்த்தைய காப்பாத்தணும். சரி, அத நான் பாத்துக்கிறேன். அந்த கருடன் அவன் வீட்ல இல்லாத டைம்ல நான் அவனோட பேஸ்மெண்ட்குள்ள போறேன் என்றார். சர்வா உடனே, அது எப்போ என்று கேட்டான். சர்வாவின் கேள்வியை கேட்டதும் கரிகாலன் ஒரு கணம் யோசித்துவிட்டு சர்வாவை பார்த்து, இன்னைக்கு நைட்டே நான் போறேன். ஏன்னா நம்ம எதிரி அலர்ட் ஆகிறதுக்குள்ள நாம நம்ம காரியத்தை முடிச்சிட்டு வெளியே வந்துடணும் என்றார். அதை கேட்டு சர்வா சிரித்தான். இந்த மாஃபியா உலகில் தான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்று உணர்ந்தான். இருப்பினும் தனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எப்போதும் கரிகாலனைப் போலவே தன்னுடன் நிற்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அதே மகிழ்ச்சியோடு, அப்போ ஓகே, நீங்க ரெடியான உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்றான். அதற்கு கரிகாலன் தலையசைத்து, கண்டிப்பா நான் ரெடி ஆயிட்டு மெசேஜ் பண்றேன். ஆனா இவ்ளோ லேட் நைட்ல வீட்டை விட்டு வெளியே வர முடியுதா டைகர் என்றார். அவர் என்ன சொல்கிறார் என்று சர்வாவுக்கு புரியவில்லை. சர்வா குழப்பமடைவதை கவனித்த கரிகாலன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கல்யாணம் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது ஹோம் மினிஸ்டர் எப்படி இந்த டைம்க்கு வெளியே விட்டாங்கன்னு கேட்டேன் என்றார். அதை கேட்டு சர்வாவும் கரிகாலனும் சிரித்தனர். சர்வா அதற்கு, அதை பத்தி எந்த கவலையும் இல்ல அங்கிள். என்னோட ஹோம் மினிஸ்டரால சர்வாவை மட்டும்தான் தடுக்க முடியும், டைகரை இல்ல என்றான். அதை கேட்டு கரிகாலன் புன்னகையுடன் சர்வாவின் முதுகில் தட்டினார். சர்வா மேலும், எது எப்படியோ, எனக்கு இந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கதான் பக்கத்துல உங்க மெசேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்றான். அதற்கு கரிகாலன் சம்மதத்துடன் தலையசைத்து, கண்டிப்பா டைகர், அப்புறம் இத பத்தி நீ விக்ரமன் கிட்ட சொன்னியா இல்லையா என்று கேட்டார். அதை கேட்டு இல்லை என்று தலையசைத்த சர்வா, இத பத்தி நான் இன்னும் விக்ரமன் அங்கிள் கிட்ட சொல்லல. வரப்போற மீட்டிங்ல எல்லா சீனியர்ஸும் இருக்கும்போது இத பத்தி சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் என்றான். அதற்கு கரிகாலன், அதுவும் சரிதான். ஆலியா சீக்கிரம் திரும்பி வருவான்னு நம்புறேன். அதுக்கப்புறமும் ஒரு மீட்டிங் நடத்தணும் என்றார். சர்வா உடனே, நான் கண்டிப்பா ஆலியா கிட்டையும் இத பத்தி பேசுவேன். ஆனா இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்றான். அதை கேட்ட பிறகு கரிகாலன், சரி டைகர், அப்போ நைட் பார்க்கலாம் என்றார். அதற்கு சர்வா சரி என்று தலையசைக்க கரிகாலன் சர்வா காரிலிருந்து இறங்கி அவரின் காரில் ஏறினார். அவரின் கார் அங்கிருந்து புறப்படுவதை பார்த்துவிட்டு சர்வா மெதுவாக ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அதே நேரத்தில் விக்டரும் உள்ளே திரும்பி வந்து, எல்லாம் ஓகே தானே பாஸ் என்று கேட்டான். சர்வா அவனை பார்த்து ஆமாம் என்று தலையசைத்து, இப்ப நாம அட்டாமிக் பாருக்கு போலாம் என்றான். சர்வா அவன் காரை ஸ்டார்ட் செய்தவுடன் சில நொடிகளில் அவன் கார் அங்கிருந்து மறைந்து விட்டது. வெளியிலிருந்து பார்க்கும்போது அவனுடைய கார் ஏதோ பழைய மாடல் என்பது போல் தெரிந்தாலும் உள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்களை விட அதிக சக்தி கொண்டதாக இருந்தது. அதனால் அட்டாமிக் பாரை அடைய அவர்களுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அங்கே எல்லா இடங்களிலும் பல விலையுயர்ந்த கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவர்களின் காரை பார்க் பண்ண அவர்களுக்கு ஒரு சிறிய இடம் கூட கிடைக்கவில்லை.
அதை பார்த்த சர்வா, இப்போதைக்கு இந்த அட்டாமிக் பார் தான் நம்பர் 1 மாதிரி தெரியுது இல்லையா என்று கேட்டான். விக்டரும் ஆமாம் என்று தலையசைத்து, டைகர், சாரி பாஸ், நீங்க போனதிலிருந்து நமக்கு எல்லாமே சரிவுதான். ரொம்ப முக்கியமான கம்பெனிகளையே எங்களால மெயின்டைன் பண்ண முடியல. மத்த கம்பெனிஸ் பத்தி சொல்லவா வேணும் என்றான். அதை கேட்டு சர்வா பெரிதாக எதுவும் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவனது மிக முக்கிய நிறுவனமான இமேஜிங் செக்யூரிட்டிஸ் நிலைதான் அவனுக்கு தெரியுமே. இப்போது எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பு அவன் மீது உள்ளது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் விக்டரை பார்த்து, நாம தனித்தனியா உள்ள போலாம். இப்போதைக்கு நாம ஒன்னா இருக்கிறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நான் காரை பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வரேன் என்றான். அதை கேட்ட விக்டர் தலையசைத்து, சரி பாஸ், அப்போ நான் ஃபர்ஸ்ட் போறேன் என்று அவன் கீழே இறங்கி நுழைவு வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சில கார்களுக்கு இடையில் ஒரு பார்க்கிங் இடத்தை கண்டுபிடிக்கும் வரை சர்வா காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டே இருந்தான். இறுதியாக அவன் ஒரு சின்ன பார்க்கிங் இடத்தை கண்டுபிடித்து அங்கே அவன் காரை பார்க் பண்ண முயன்றபோது ஒருவன் திடீரென்று அவன் கார் மீது மோதி கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் உடனடியாக எழுந்து நின்று சர்வாவை ஒரு கணம் பார்த்தான். முதலில் சர்வாவால் அவனது முகத்தை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் கூர்ந்து கவனித்த பிறகு அந்த நபர் வேறு யாருமல்ல, ஜானி என்பதை உணர்ந்தான். அவன் முகத்தில் அதிகப்படியான பதட்டம் இருந்தது. சர்வா அவனிடம் சென்று பேச நினைத்தான். ஆனால் அதற்குள் ஜானி ஓடிவிட்டான். பல ரவுடிகள் அவன் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகத்தில் கோபமும் கைகளில் ஆயுதங்களும் இருந்தன. சர்வா இந்த முறையும் ஜானியை காப்பாற்ற நினைத்தான். உடனே தன் கர்ச்சீஃபை எடுத்து முகமூடியாக கட்டிக்கொண்டு அந்த ரவுடிகளை பின்தொடர்ந்து ஓடத் தொடங்கினான். அவர்கள் அனைவரும் ஒரு சந்துக்குள் ஓடிவிட்டனர். சர்வா ஒரு டெலிவரி பாயாக இருந்ததால் அவன் அந்த பகுதியின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அறிந்திருந்தான். அதனால் அந்த ரவுடிகளை எப்படி சுற்றி வளைப்பது என்பதும் அவனுக்குத் தெரியும். சர்வா அந்த சந்துக்குள் நுழைய வேறொரு பாதையில் சென்று சிறிது நேரத்தில் அந்த சந்துக்கு வந்தான். அப்போதுதான், ஏய், அவன் இங்க இருக்கான்டா என்று யாரோ கத்துவதைக் கேட்டான். அதைக் கேட்ட சர்வா வேகமாக சப்தம் வந்த தெருக்குள் ஓடும்போது அவன் மீண்டும் ஜானி மீது மோதினான். இந்த முறை ஜானி கீழே விழுவதற்குள் சர்வா பிடித்து மேலே இழுத்தான். அதைப் பார்த்த ஜானி, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை எதுவும் பண்ணிடாத என்றான். சர்வா உடனே, உனக்கு நான் யாருன்னு தெரியலையா என்று கம்பீரமான குரலில் கேட்டான். சர்வாவின் குரலை கேட்டவுடன் ஜானி மேலே பார்த்து, டைகர், டைகர், நீங்களா என்று கேட்டான். அதைக் கேட்டு சர்வா சிரித்துக்கொண்டே, அத நான் கேட்கணும், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். ஜானி பதட்டமாக ஏதோ சொல்லத் தொடங்கினான். ஆனால் அவன் எதுவும் சொல்வதற்குள் பின்னாலிருந்து, டேய், இங்கதான் இருக்கியா என்று ஒரு குரல் எதிரொலித்தது. அதைக் கேட்ட ஜானி, டைகர், ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க என்று ஜானி டைகரின் முன் கெஞ்ச ஆரம்பித்தான். அந்த ரவுடிகளுடன் சண்டையிட்டு ஜானியை காப்பாற்ற சர்வாவால் முடியுமா? டைகரின் உண்மையான ஐடென்டிட்டி ஜானிக்கு தெரிய வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.